Okay, let's pray and start. Loving Heavenly Father, we come to your feet, Father God, to know a little more about you. With lots of love and eagerness, we come to honor you, Father God. Lord, in this series, we are looking at how you are a faithful covenant keeping God, how you hold on to the promises which you have uttered, Father, how powerful your word is. We are learning how, the end from the beginning, Father. It is so wonderful to realize that at each period of time, you have communicated to mankind the way they understand, the way they need to know. And Your word is so precious, Father God, for us. Learning that you are a faithful God, holding on to your promises. Help us, Father, to live lives which are more trusting in you, where we are not afraid, where doubts do not disturb us, where nothing else takes the focus away from you, Father God. Let the world surroundings do not disturb us, Father God. Knowing that we are your children, you are a faithful and covenant keeping God. Help us to learn more, Father, to be worthy servants for you. In Jesus' precious name I ask. Amen. For a second. Okay. Oops. எல்லாம் தேவையில்ல. So, we last time we stopped at என்னாச்சு தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. We stopped at where Jesus is son of David அப்படின்னு பார்த்தோம். ஏன் அது பார்த்தோம்? கிங் டேவிடுக்கு ஜீசஸ் காட் கிவ்ஸ் அ ப்ராமிஸ் தட் நீ எனக்கு டெம்பிள் கட்ட வேண்டாம், உன்னோட சந்ததியில் நான் ஒரு டெம்பிளை எழுப்புவேன், ஒரு ராஜாவையும் எழுப்புவேன், அந்த டெம்பிளும் டிஃப்ரெண்ட், அந்த ராஜாவும் டிஃப்ரெண்ட், அந்த ராஜரீகம் அந்த கிங்டமும் டிஃப்ரெண்ட், எவர் லாஸ்டிங் கிங்டம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி சா லாஸ்ட் டைம். கிங் டேவிடுடைய சந்ததியில் தெர் வில் பி அ கிங். பட் ஆனால் இந்த நார்மல் வெறும் இஸ்ரேலோட ராஜா கிடையாது. இது ஒரு எவர் லாஸ்டிங் கிங்டம் அண்ட் த கிங்டம் இஸ் டிஃப்ரெண்ட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிலீவர்ஸ், இல்லை, இட் இஸ் நாட் சிட்டிசன்ஸ் ஆஃப் அ நேஷன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அந்த ப்ராமிஸை கடவுள் டேவிடுக்கு கொடுக்கறத பார்த்தோம். நம்ம இந்த சீக்வன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரன் த்ரூ த ஹிஸ்ட்ரி ஆஃப் இட். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தோம் எப்படி புக்ஸ் ஆஃப் த பைபிள் எப்படி அடுக்கியிருக்கு. கம்ப்ளீட்லி ஹிஸ்டாரிக்கல் டைம் டைம் இது முதல்ல நடந்தது, அதுக்கப்புறம் இது நடந்தது, அப்புறம் இது நடந்தது அப்படின்னு டைம் வரிசையில் அடுக்கியிருக்கு புக்ஸ். ப்ராஃபிட்ஸ் வரைக்கும். ப்ராஃபிட்ஸ் அந்த ஆர்டரில் இல்லை. ஓகே, அது வரைக்கும் மற்ற புக்ஸ் எல்லாம் அந்த ஆர்டரில் இருக்குன்றதை பார்த்தோம். பைபிள் பேசுகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்ரவேலை பற்றி தான். அதில் தான் ஸ்பாட்லைட். மற்ற நாடுகள் இஸ்ரவேல் கூட சம்மந்தப்பட்டு எதுவும் இருந்ததுன்னா மற்ற நாடை பற்றி கொஞ்சம் இருக்கும். பட் இல்லைன்னா டோட்டலாக ஃப்ரம் அண்ட் அபவுட் இஸ்ரேல் தான். வெளி உலகத்தில் எம்பையர் மேலே ஏறுது, இறங்குது, ஃபால் ஆகுது. எப்படி ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் எம்பையர் ரொம்ப பெருசு இல்லை, நம்மளெல்லாம் இந்தியாலாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க மேப் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரியலி பிக். உலகத்தில் நிறைய கண்ட்ரீஸ், நிறைய ஐலண்ட்ஸ், நிறைய இடத்த தே ஹேட் கேப்சர்ட். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இல்லை, தே ஹவ் பிகம் ஸ்மாலர். they are not an empire now, they are just a kingdom, ஒரு country. But America more powerful ஆயிட்டு வருது. So you can understand that. இல்லை, ரஷ்யா ஒரு காலத்தில் பெருசாக இருந்தது, இப்போ போயிடுச்சு. ஸோ வெவ்வேறு கிங்டம்ஸ் வெவ்வேறு டைமில் பெரிய உலக பிரகாரமாக பெரிய கிங்டம் ஆவாங்க, அழிவாங்க, அப்படிலாம் நடக்கும். அதே மாதிரி இந்த ஒரு 1500 வருஷம் மோசே காலத்துலேருந்து எடுத்தோம்னா இஸ்ரவேல் பிறந்து வளர்ற வரைக்கும் ஏப்ரஹாம் ஒரு ஃபேமிலி, இதுங்க கண்ட்ரி ஒரு 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 கூட்டமாக மாறினது மோசே கடியில். அந்த 400 வருஷத்தில் மோசே வெளில கூட்டிட்டு வந்ததுலேருந்துன்னு ஒரு இஸ்ரேல் டைம்னு போட்டோம்னா ஒரு 1500 இயர்ஸுடைய ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட இருக்கு.
ஸோ அந்த அந்த டைம் பீரியடில் வெவ்வேறு நேஷன்ஸ், வெளி ஜென்டைல் நேஷன்ஸ், இஸ்ரேல் அல்லாத மற்ற நேஷன்ஸ் லைக் ஈஜிப்ட். ஸோ மோசே காலத்தில் யார் பயங்கர பவர்ஃபுல்? ஈஜிப்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல் நேஷனாக இருந்தது. ஆனால் அந்த பிளேக்ஸ் வந்து இவங்கெல்லாம் வெளியில் வரும்போது அந்த கண்ட்ரி ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. ரைட். அதுக்கப்புறம் வேற கண்ட்ரி தலை தூக்கும், இப்படி மாறி மாறி வந்துச்சு. ஸோ இதை மனசில் வச்சுட்டு நான் புக்ஸ் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. இது ஹிஸ்ட்ரி லைன். ஓகே, ஹிஸ்ட்ரி டைம் லைனும் புக் நம்ம பைபிளோட அட்டவணையும் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி ஆர்டரில் இருக்கும். ஓகே. ஸோ மோசே வெளியில் கூட்டிகிட்டு வருவார், ஜாஷுவா லேண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் ஜட்ஜஸ் ரூல் பண்ணுறாங்க, நியாயாதிபதிகள் ரூல் பண்ணுறாங்க. சில நேம்ஸ், ஓகே, சாமியல் தான் கடைசி ஜட்ஜு. ரூத்து ஜட்ஜஸ் காலத்தில் நடந்த ஒரு கதை. ஸோ அது தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சாமுவேல் வந்து சவுலை அனாயிண்ட் பண்ணுவார், டேவிட் அனாயிண்ட் பண்ணுவார் இல்லையா? ஸோ ராஜாக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சாமுவேல் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ராஜாக்கள் வராங்க. கிங் சால், டேவிடு, சாலமன். சாலமன் டைம்லேயே அந்த 3 ராஜா தான் இருந்தாங்க. காட் சூஸ் பண்ண கிங்கு டேவிட், அதுக்கப்புறம் சாலமன் டைம்லேயே ரெண்டா ரெண்டா கண்ட்ரி உடஞ்சிரும். ரைட். நார்த் இஸ்ரவேல், சவுத்து ஜூடான்னு ரெண்டாக உடஞ்சிருது. இஸ்ரவேலுன்ற நார்தர்ன் பார்ட்டில் ஜெருசலம் எல்லாம் ஜூடால தான் இருந்தது. ஓகே, யூதால தான் ஜெருசலம், ஜூடா கிங்ஸ், ஜூடா ட்ரைபுடைய ஊரும் சவுத்தில் தான் இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 2-2.5 ட்ரைபோட ஊரும் மீதி 10 ட்ரைபோட ஊரும் ரெண்டா அப்படி உடைவாங்க. ஓகே, இஸ்ரேல்னு அந்த டைமில் உள்ள இஸ்ரேலுன்ற ஊர்கள் 10 கோத்திரமும் இது ஒரு 2 கோத்திரம் தான் இருக்கும். ஓகே, அந்த நார்தர்ன் இஸ்ரேல் அந்த 10 ட்ரைபை தான் அசிரியா ராஜா பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகே, ஸோ இவங்க ஒரு 200 வருஷம் இருந்தாங்க. அசிரியா ராஜா வந்து அழிச்சிட்டு போயிடுறாரு. நம்ம எப்படி கொடூரமாக அழிக்கிறாங்கன்னு பார்த்தோம் லாஸ்ட் டைம். சவுத்தில் இருந்த யூதா கோத்திரத்து மக்கள் யூதா ராஜாக்களே ரூல் பண்ணி, அதானே காட் சொல்லியிருந்தாரு. அப்போ இஸ்ரவேல்ன்ற மீதி 10 கோத்திரத்தில் வெவ்வேறு ராஜாக்கள் இருந்தாங்க. வெவ்வேறு வெவ்வேறு கோத்திரத்து ராஜாக்கள் ரூல் பண்ணாங்க. தட் வாஸ் நாட் காட்ஸ் பிளான். ஓகே, எனிஹா யூதா கோத்திரத்தில் இருந்தவங்களுக்கு இன்னொரு 100 வருஷம் இருந்தாங்க. நாட் தட் எல்லாரும் நல்ல ராஜாக்கள்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க அந்த கண்ட்ரியும் அழிஞ்சிரும். ஆனால் இந்த கண்ட்ரி அழியும் போது இப்போ பேபிலோன் ராஜா நெபுகாத்நேசர் வந்திருப்பார். ஓகே, ஸோ நெபுகாத்நேசர் தான் ஜெருசலேமை இது பண்ணி அழிச்சு டெம்பிளை பர்ன் பண்ணி அதெல்லாம் நடந்தது நெபுகாத்நேசர் டைமில். நெபுகாத்நேசர் டைமில் தான். ஓகே, அது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த டைமில் தான் கேப்டிவிட்டின்னு போவாங்க. கேப்டிவிட்டிக்கு தமிழில் என்ன? 70 வருஷம் போவாங்களே. எனக்கு சொல்ல தெரியலையே. சிறையிருப்பு, சிறைப்பிடித்தல். தேங்க்யூ. ஓகே, ஸோ கண்ட்ரி அழியலை. ஓகே, எப்படி இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரவேலை நெபுகாத்நேசர் ரூல் பண்ணாரு. கண்ட்ரி அங்கதான் இருக்கு, இஸ்ரேல் மக்கள் அங்கதான் உட்காந்துருக்காங்க. செல்லர் வந்து கேபிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாரு இவர். ரொம்ப கிளவர் பீப்புள், ராஜா லைன்ல இருக்கிறவங்க, அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார். ஸோ அப்படிதான் டேனியல், எசேக்கியெல்லாம் போனாங்க. ஓகே, சரி போனாங்க. நாடு கடத்தல் எழுதியிருக்கேன் வேற தமிழ். ஓகே, ஸோ அங்கே போய் 70 இயர்ஸ் ஜெரமையா சொல்லியிருப்பாரு. 70 இயர்ஸ் நீங்கள் இருப்பீங்க இஸ்ரவேல் மக்களே, இருந்துட்டு திரும்பி வந்துருவீங்க, நீங்கள் பயப்படாமல் போங்க போங்கன்னு சொல்லுவார் ப்ராஃபஸியில். அதே மாதிரி இவங்க போகிறாங்க. அங்கே பேபிலோன் நாட்டில் போய் அவங்க உட்காந்துருக்காங்க. டேனியல்லாம் அங்கே இருக்காரு. ஸோ
டேனியல் வாழ்க்கையிலேயே டேனியல் அது நல்ல ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். டேனியலோட லைஃப் டைம்லயே நெபுகத் நேசருக்கு அடியில் தான் போனாரு யங் டேனியல். ஆனால் அங்கே போய் வயசாகி அவர் லைஃப் டைம்லயே நெபுகத் நேசருடைய கிங்டம் அழிஞ்சு போயிடும். ஓகே, பேபிலோனை பர்ஷியா வந்து பிடிச்சிரும். ஓகே, ஸோ பர்ஷியா ராஜா தான் டேரியஸ். ஆமாம். ஸோ டேரியஸ் பிடிச்சிருவாரு. ஸோ டேனியல் இஸ் ஸ்டில் அலைவ் அட் தட் டைம். அப்புறம் சைரஸ் வரும்போதெல்லாம் டேனியல் இருக்கார். ஓகே, அந்த 70 years டேனியல் இஸ் ஸ்டில் தேர். ஆனால் டேனியல்லாம் திரும்பி வரல. சம் பீப்புள் கேம் பேக். ஓகே, ஸோ பர்ஷியன் கிங்டம் வந்துச்சு. பர்ஷியன் கிங்டம் இருக்கும்போது சம் பீப்புள் ஆர் கம்மிங் பேக். எதுக்கு வராங்க? ஜெருபாபேல், நெஹேமியா, அவங்க எல்லாரும் திரும்ப வராங்க. எஸ்ரா எல்லாரும் வராங்க. வந்து திரும்ப டெம்பிள் கட்டணும். அழிச்சிட்டாரு இல்லையா பேபிலோன் நெபுகத் நேசர், திரும்ப கட்டுறதுக்காக வராங்க. தங்க நாட்டுக்குன்னு வராங்க. அந்த டைமில் இருக்கிற இன்னொரு ஸ்டோரி தான் எஸ்தர் ஸ்டோரி. எப்படி ரூத் ஜட்ஜஸ் டைமில் இருந்த ஒரு ஸ்டோரி மாதிரி எஸ்தர் வந்து பர்ஷியன் ராஜா சைரஸ் ரூல், பர்ஷியன் எம்பையர் இருந்த டைமில் இருக்கிற ஒரு ஒரு ஈவெண்ட். ஓகே, அந்த அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த இங்கிலீஷில் ஜெக்ஸஸ்ன்னு இருக்கும், ஆகாஸ் வேறுன்னு இருக்கும். ஸோ சைரஸுடைய சைரஸ்க்கு அப்புறம் வந்த கிங். ஓகே, சைரஸ்க்கு தமிழில் தெரியல. ஓகே, ஸோ இவங்க எல்லாரும் இதான் டைம் லைன். ஓகே, இது டைம் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ஆர்டரில் தான் புக்ஸ் இருக்கும். அலெக்சாண்டர் டைமில் கிரீக் டைமில் புக்ஸ் வர் நாட் ரிட்டன். பைபிளில் அந்த டைமில் எழுதப்பட்ட புக்குன்னு ஒன்று புக்கு இல்லை. ஓகே, ப்ராஃபிட்ஸு எல்லாமே இந்த எஸ்தர் டைமோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நம்ம பைபிளில் வேற அலெக்சாண்டர் டைமில் ஒரு ஆத்தர் எழுதி அந்த ஆத்தருடைய புக்கு நம்ம பைபிளுடைய இதில் இல்லை, அட்டவணையில் இல்லை, கிடையாது. ஆனால் அந்த டைமில் நடந்த காரியம் சொன்னேன்ல, இவ்வளோ எழுதப்பட்ட எல்லா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ரைட்? மற்ற ப்ராஃபஸிஸும் இருக்கும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் புக்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க க்ரீக்கில். க்ரீக் வந்து நம்ம இப்போ இங்கிலீஷ் எப்படி காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி க்ரீக் வந்து காமன்லி யூஸ்டாக இருந்தது. வெரி கிளியர், வெரி பாப்புலர் லாங்குவேஜ். அப்புறம் அந்த கிங்டமும் மோர் பவர்ஃபுல். அலெக்சாண்டரோட கிங்டமும் பவுண்ட்ரி லைன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசு. ஸோ பல நாட்டு, பல பாஷை, பல கல்ச்சர் பீப்புள் அந்த க்ரீக் கிங்டம்னு இருந்தாங்க. அண்ட் தேவர் வெரி சொஃபிஸ்டிகேட்டட். நம்ம இப்போ சொஃபிஸ்டிகேட்னா நல்லதாக இருக்கணும்ன்ட்டு இல்லை, படிப்பில், யூனிவர்சிட்டியில், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஹையராக இருப்பாங்க. எனக்கு வந்து இப்போள்ள அமெரிக்காவை எப்படி உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியும் காப்பி அடிக்கிறாங்க. அவங்களோட ஃபேஷன், அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துடணும், அமெரிக்காவில் போய் படிச்சிடணும், அப்படி ஒரு 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 எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன உலக வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும்னா எனிதிங் லிங்க் வித் அமெரிக்கா இஸ் குட். அதே மாதிரி தான் க்ரீக்லேயும் அப்படி இருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்க லாங்குவேஜும் வெரி குட். அதில் உள்ள பெனிஃபிட் வந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப பெரிய பெனிஃபிட். பிகாஸ் தே டிரான்ஸ்லேட்டட் ஓல்டு ஹீப்ரூ ஸ்கிரிப்சர் டு க்ரீக், வெரி மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டபிள் க்ரீக். ஓகே, அந்த க்ரீக் பைபிள் தான் பால் படித்ததெல்லாம் அதுதான். ஜீசஸ் வாசிச்சார் சினகாக்லனாக்கா யூ வுட் ஹவ் ரெட் அ க்ரீக் பைபிள் மோஸ்ட் ப்ராப்ளி. ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி குட் டு நோ ஃபார் அஸ். நமக்கு அது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். ஜீசஸ் டைமில் ரோம ராஜ்யம் வந்துருச்சு, அலெக்சாண்டர் ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது கேட்கணுமா யாருக்கும்? கிளியரா? ஓகே, இட்ஸ் வெரி நைஸ் டு நோ திஸ். அதனால தான் இது பண்ணது. ஓகே, சரி, ரைட். ஸோ கம்மிங் டு த புக்ஸ், இதுதான் புக்ஸ். ஓகே, ஜாஷுவா, ஜட்ஜஸ், ரூத், 1 and 2 சாமுவேல், 1 and 2 கிங்ஸ். ஸோ 1 and 2 சாமுவேலில் தான் 1 சாமுவேலில் சால் பற்றி இருக்கும், 2 சாமுவேலில் டேவிட் பற்றி இருக்கும், 1 and 2 கிங்ஸ், 1 and 2 கிரானிக்கல்ஸ்லாம் மற்ற ராஜாக்கள் பற்றிலாம் இருக்கும் நிறையா. ஓகே, சரி. அப்புறம் எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர் அவங்களோட புக்ஸ் இருக்குது. ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட்ஸுடைய நம்ம புக்ஸ் எப்போ எந்த பீரியடில் எழுதியிருக்குன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு ப்ராஃபிட்டாக பார்க்கல நான் இப்போ. ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸோ கிங்டம் உடையுது இல்லையா, அந்த ராஜாக்கள் காலத்துல இருந்து ப்ராஃபிட்ஸ் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ நவ். ஓகே, ஸோ ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி 1 and 2 Kings 1 and 2 Chronicles டைம்லயே ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் ஓவர்லேப்பிங் த சேம் டைம். இதில் ஏதாவது எனி கொஸ்டின்ஸ்? இதில் இப்போ நான் இப்போ சொன்னதில் இஸ் இட் ஓகே? ஸோ சேம் டைமில் எழுதப்பட்ட புக்ஸ். ஸோ இது மட்டும்தான் டைம் படி புக் நம்ம பைபிளில் அடுக்கலை, வரிசையில் வரல. இது வந்து கொச்ச பச்சன்னு இருக்கும் உள்ள. ஓகே ஓகே ஃபைன். ஓகே சரி, இப்போ பாயிண்ட் வரேன். இல்லை ஒரு செகண்ட். ஓகே, 3 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ், ரைட்? 3 டிஃப்ரெண்ட் ஜாப் வந்து மைண்டில் எப்படி நம்ம பைபிள் வரிசை ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் மாதிரி படிக்கணுமோ அதே மாதிரி இதுவும் ஒரு படிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஒரு ஜாபு ராஜான்ற ஒரு ஜாப். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஜாப். இன்னொன்று வந்து ப்ராஃபிட்ன்றது இன்னொரு ஒரு ஜாப், அவங்களுடைய அழைப்பே வேற. இன்னொன்று ஆசாரிகள். நமக்கு கொஞ்சம் யோசிச்சானா கூட we can understand. ராஜா வந்து ரூல் பண்ணுவார், ஆர்மி இருக்கும், பெரிய பேலஸ் வச்சுருப்பாரு, பணக்காரங்களாக இருப்பாங்க, மக்களுடைய கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அதை தீர்க்கணும், எனிமி கண்ட்ரி வந்துச்சுன்னா சண்டைக்கு போகணும், பிளான் பண்ணணும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ப்ராஃபிட்டு கடவுள் சொல்கிறத கேட்டு சொல்லணும். தே ஆர் நாட் யூஸ்வலி ரிச் பீப்புள். ஒளிஞ்சு ஓடிட்டு யாராவது கொல்ல வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சொல்கிற நியூஸ் நல்ல நியூஸாக இருக்காது. அதனால் ஒளிஞ்சு ஓடி அந்த மாதிரியா இருப்பாங்க. ஆசாரிமார் டெம்பிள், டேபர்நாக்கிள், சாலமோன் கட்டின டெம்பிளாக இருக்கட்டும், மோசே எழுப்பின டேபர்நாக்கிளாக இருக்கட்டும், அதில் அந்த சேவைகள் செய்த மக்கள் கூட்டம் ஆசாரிகள். இந்த அளவுக்கு கிளியர், ரைட்? ஸோ I'm putting the same thing again. ஓகே, ஸோ ப்ராஃபிட் வந்து கடவுள் சொன்னதை கடவுள்கிட்ட கேட்டு எழுதவோ பேசவோ செய்த மக்கள். ராஜாக்கள் ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணாங்க. ஸோ இந்த 12 கோத்திரம்னு இருந்தவங்களை கூட்டி சேர்த்து சமாதானப்படுத்தி அந்த வேலையெல்லாம் அவங்களோட வேலை. ராஜாக்கள்ல நல்ல ராஜா கெட்ட ராஜான்னு இருந்திருப்பாங்க, கரெக்ட் தானா? ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, when I say நல்ல ராஜா, ரிலேஷன்ஷிப் வித் காடை வச்சு. உலக பிரகாரமான நல்ல ராஜா எப்படி சமாதானமாக இருந்தார், வார்லாம் இல்லை, மக்களுக்கு நிறையா நல்லது நடக்கிறதுக்கு காரியங்கள் செய்தார், தான் சொத்து சேர்க்காம மக்களுக்கு ஷேர் பண்ணார், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிறையா பில்டிங்ஸ் கட்டினார், ரோடு போட்டார், இதெல்லாம் உலக பிரகாரமான நல்ல ராஜா. பட் நம்ம நல்ல ராஜான்னு சொல்கிறது கடவுள் கூட இருந்த ரிலேஷன்ஷிப், எவ்வளோக்களோ ஹோலியாக இருந்தார், கடவுள் சொன்னல் பேச்சை கேட்டார். ஸோ அந்த அந்த காட்லி கிங்ஸ். ஸோ பார்த்தோம் இல்லையா, 2 கண்ட்ரியாக உடையிறவும், ஜூடாவில் இருக்கிற ராஜாக்கள், நார்த்தில் இருந்த ராஜாக்கள். ஸோ நார்த்தில் எந்த ராஜாவுமே குட் கிங்ஸ் கிடையாது. சவுத்தில் சில காட்லி கிங்ஸ், சில நாட் வெரி காட்லி கிங்ஸும் இருந்தாங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ don't think all kings are good. No, definitely not good. Some are good, some are bad. ப்ரீஸ்டும் அதே மாதிரி தான். ஓகே, சில ப்ரீஸ்ட் வந்து எந்த கோத்திரம் தான் இருக்கணும்? லேவி கோத்திரம் தான் இருக்கணும். ராஜாக்கள் கடவுள் சொன்னதுபடி ஜூடா கோத்திரம் மட்டும்தான் இருந்திருக்கணும். ஆனால் கண்ட்ரி 2ஆக உடஞ்சனால யூதா கோத்திரத்தை அங்கேயும் ராஜா வைக்க மாட்டாங்க இல்லையா, 10 கோத்திரம் இருந்தாங்கல்ல, அவங்க வெவ்வேறு ராஜாக்கள் இருந்தாங்க. டேன்ல ஒரு ராஜா, இசக்கார்ல ராஜா, அப்படின்னு வெவ்வேறு ராஜாக்கள் இருந்தாங்க. லேவி ப்ரீஸ்ட் லேவி மட்டும்தான், வேற அவங்க மாறவே இல்லை. டெம்பிளில் சேவை செய்தது அவங்க மட்டும்தான் அப்படின்னு கிளியராக இருந்தாங்க. ஆனால் இங்கேயும் நல்ல ப்ரீஸ்ட், காட்லி ப்ரீஸ்ட் அண்ட் நாட் காட்லி ப்ரீஸ்ட் இருந்தாங்க. ஆரோன் ஓரளவுக்கு காட்லி ப்ரீஸ்ட், அவர் பண்ண தப்புகள் நமக்கு தெரியும் எக்கச்சக்கமாக, ரைட்? கெட்ட ப்ரீஸ்ட்ன்றவங்களும் இருந்தாங்க. ஏலி, லைக் சாமியல் டைமில் ஏலி அவர் பண்ண தப்பு அதுகள்லாம் தெரியும் நமக்கு. எனி தாட்ஸ் பா யாருக்கும்? ஓகே, ஸோ கிங், ப்ராஃபிட், ப்ரீஸ்ட். ஓகே, ஏன் இந்த 3 ஜாப்ஸ் வந்து ரொம்ப
ரொம்ப ஃபோக்கஸ் நம்ம பண்ணணும்னாக்கா இந்த இந்த 3 ஜாப் வந்து அடிக்கடி வரும் இனிமேல் பைபிளில். ஓகே, இது வரைக்கும் வராதது. ஏன் வரல? ஏப்ரஹாமை யாராவது அப்படி சொல்லுவாங்களா? நோ. நோவாவை யாரும் சொல்லுவாங்களா? நோ. இப்போ ப்ராஃபிட்னு சொல்கிறோம், பட் தட் வாஸ் நாட் இஸ் ஜாப் as such, ரைட்? ஸோ அதனால் இது கொஞ்சம் ஒரு இனிமேல் அந்த இம்பார்ட்டன்ஸ் வரும், இந்த டிமார்க்கேஷன் வரும், ஒரு டிஃப்ரென்சியேஷன் வரும். அப்போ குழம்பிடக்கூடாது. ஸோ வி ஷுட் பி கிளியர். இன்னொரு வெரி பிக் ரீசன், இந்த 3 ஜாபையும் சேர்த்து ஜீசஸ் பண்ணாருன்ட்டு நிறைய இடத்துல இருக்குது. ஜீசஸ் தான் ப்ராஃபட், ப்ரீஸ்ட் அண்ட் கிங் அப்படின்றது நிறைய இடத்துல இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 3. ஓகே, ஸோ ராஜா ஜீசஸ் வந்து லைக் அ கிங்னாக்கா டேவிட் லைனில் வரவர், அந்த ஜூடா ட்ரைபு, லைன் ஆஃப் ஜூடா, அவர் கிங்காக இருப்பாருன்றது, அதெல்லாம் நிறைய ப்ராஃபஸிஸ் இருக்குது. ப்ரீஸ்ட் வந்து he will be a priest like Melchizedek, not like Aaron. இது ரொம்ப ஒரு பெரிய டாபிக். வி கேன் லேர்ன் அபவுட் இட். எனக்கு இங்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண இஷ்டம் இல்லை. ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஹீப்ரூஸ் 7:8 எப்படி ஜீசஸ் இஸ் அ பெட்டர் ப்ரீஸ்ட் தென் ஆரோனிக் ப்ரீஸ்ட்டு அண்ட் வை ஹீ இஸ் லைக் மெல்கிசதேக் ப்ரீஸ்ட்ஹுட்ன்ட்டு கிளியராக இருக்குது. மெல்கிசதேக்குன்றவர் ஏப்ரஹாம் காலத்துக்காரர் இல்லையா? ஸோ மோசே காலத்தில் தான் ஆரோன், லேவி, ப்ரீஸ்ட்ன்னு வச்சதெல்லாம் மோசே டைமில் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரஹாம் டைம்லேயே மெல்கிசதேக் ப்ரீஸ்டாக இருந்தார். அவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ஹி வாஸ் அ கிங் அண்ட் அ ப்ரீஸ்ட். ஸோ அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அவர் 2 ஜாப் பண்ணவர் அவர். ஸோ ஜீசஸ் வந்து அந்த மாதிரி இருப்பாருன்னு, மெல்கிசதேக் மாதிரி இருப்பாருன்றதும் ஒரு ப்ராஃபஸி. அது சாம்ஸ் 110ல் இருக்கு. ஓகே, ஸோ இது குவைட் அ பிக் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். காட் வில்லிங் எப்போது பண்ணுவோம். பட் நம்மளோட இந்த கவனன்ட் சீரீஸில் ஐ எம் நாட் கோயிங் டு டூ இட் ரைட் நவ். ஓகே, பின்னால் தேவை வந்துச்சுன்னா வில் டச் ஆன் த சப்ஜெக்ட். ப்ராஃபெட்ன்றது மோசேட்ட கூட கடவுள் சொல்வார், மோசே ஒன்ன மாதிரி ஒரு ப்ராஃபெட்டை இந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து எழுப்புவேன் ஒரு காலத்தில், அப்போ எல்லாரும் அவர் சொல் பேச்சு கேட்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வேணா வாசிச்சு பார்ப்போமா? வசனமே வாசிக்கல. டியூட்ரானமி 18:15. டியூட்ரானமி 18:15. 15. ம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆமா, இது மோசே சொல்றது. இது எதுக்கு காட் மோசேட்டு சொல்றதும் இருக்கு. ஸோ அமங் அப்போ இஸ்ரலைட் ப்ராஃபெட் ஒருத்தர் வருவார், ப்ளீஸ் லிசன் டு ஹிம் அப்படின்னு மோசே சொல்றாரு. ஓகே, ஸோ யூ கெட் திஸ் ஐடியா. நவ் லெட் மீ கோ பேக் டு த கவனன்ட் பார்ட். ஓகே, ஸோ இந்த சார்ட் வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஸோ ஐம் கோயிங், அதனால தான் அனிமேஷன் இல்லாமல் போட்டிருக்கேன். ஸோ வி நோ திஸ் சார்ட், ரைட்? எப்படி ஈடன்லேருந்து ப்ராமிஸ் கொடுத்து உலகம் அழிகிற ஒரு நிலைமைக்கு வரும்போது கூட நோவா வழியா கவனன்ட்டை கண்டினியூ பண்ணி, கரெக்ட்? அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணணும்னு கடவுள் நினச்சதுக்கு when he has planned it in this time, ஏப்ரஹாமை சூஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு சன்னு பிளஸ் பண்ணி, கரெக்ட்? அதில் ஜேக்கபோடைய எல்லா சன்ஸையுமா சேர்த்து ஒரு கண்ட்ரி கிரியேட் பண்ணிட்டார். அந்த கண்ட்ரி இப்போ வளர்ந்து நிற்கிது. இதுதான் இப்போதைக்கு நம்ம கண்ட்ரியோடைய ஹிஸ்ட்ரி, ரைட்? கவர்னன்ட் பாஸ் ஆன் பண்ணிகிட்டே வருது. ஓகே, இப்போ இந்த போர்ஷனில் இஸ்ரவேல் நாட்டுடைய ஹிஸ்ட்ரின்னு படிக்கணும்னா மோசே டைம்லேருந்து ஒரு ஜீசஸ் டைம் வரைக்கும் பார்க்கலாம், கரெக்ட் தானா? அது வரைக்கும் கூட ரொம்ப நம்மக்கிட்ட இல்லை, அலெக்சாண்டர் டைமில் நின்றுது, ரைட்? இருந்தாலும் ஐ எம் கோயிங் டு டூ அ டைம் லைன் ஃப்ரம் மோசே டு ஜீசஸ். ஓகே, ஸோ ரைட், இதுவும் சொல்லிடுறேன். ஸோ எங்கள் மோசே டைமில் தான், ஐ ஹோப் யூ ஆர் லுக்கிங் அட் மை ஸ்க்ரீன். மோசே டைமில் தான் ப்ரீஸ்ட்ஹுட் ஸ்டார்ட் ஆச்சு, கரெக்ட் தானா? வி ஆர் கிளியர், ரைட்? மோசே டைமில் ப்ரீஸ்ட்னு ஒன்று மவுண்ட் சினாயில் ஆரோன், லேவி, அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சுது.
ராஜாக்கள் இன்னொரு 500 வருஷம் கழிச்சு தான் டேவிட்ல ராஜாக்கள் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? கிங் சால் விட்டுரும், ரைட்? ஸோ அங்கே தான் அது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது வரைக்கும் டில் கிங் டேவிட்ஸ் டைம் காட் கம்யூனிகேட் பண்ணணும்னா பைபிளில் ரெக்கார்ட் ஆனபடி ஒவ்வொரு மனுஷர்கிட்ட பேசி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், கரெக்ட்? நோவா வழியாவோ, ஏப்ரஹாம் வழியாவோ, ஏப்ரஹாம் கிட்ட பேசினதோ, நோவா கிட்ட பேசின கதையோ, மோசே கிட்ட பேசினதோ, இப்படி இருக்கு நமக்கு, கரெக்ட்? ஒவ்வொருத்தர்கிட்ட பேசின ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டோரி மாதிரி அப்படி வந்துட்டே இருக்கு. ராஜான்னு ஒன்று ஆரம்பிச்ச பிறகு கடவுள் வந்து ஜட்ஜஸ்ட் எப்படி பேசி கண்டினியூ பண்ணாரோ பண்ணியிருக்கலாம், ஆனால் ஹி டிட் நாட். அதனால தான் இது ஒரு பெரிய டிவிஷன். கிங்ஸ் ரூல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து கிங்ஸ் நீங்க கண்ட்ரியை பாருங்க, ரைட்? ஆனால் காட்லி கிங்ஸாக இருக்கணும், கண்ட்ரியை பாருங்க. பட் காடோட மெசேஜை கேரி பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்ஸ்னு ஒன்று ஒரு ஒரு ஸ்பெஷலாக இன்னும் டெடிக்கேட்டடாக ப்ராஃபிட்னு ஒன்று இருந்தாங்க. ஓகே, இங்கே ஸ்பிளிட் ஆச்சு ரெண்டா. ஓகேயா? ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு ஷோ யூ டைம் லைன் ஃப்ரம் மோசஸ் டு ஜீசஸ் டைம். ஓகே, அதான் இஸ்ரவேலோட டைம் லைன், ரைட்? மோசையிலேருந்து ஜீசஸ் வரைக்கும். கிளியர் தானா? ஓகே. ஸோ மோசஸ் 1000னா சாரி, டேவிட்லேருந்து ஜீசஸ் வரைக்கும். டேவிட் 1000னாக்கா டேனியல் வந்து 500. 300 ஏன் மார்க் பண்ணியிருக்கோம்னா 300க்கு அப்புறம் பைபிள் தெர் ஆர் நோ புக்ஸ் இன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். எழுதப்பட்டதெல்லாம் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 300ல் புக்கை டிரான்ஸ்லேட்டே பண்ணிட்டாங்க க்ரீக்கா. ஓகே, ஸோ க்ரீக் பைபிளும் இருந்துச்சு, ஹீப்ரூ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் இருந்துச்சு, க்ரீக் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் 300ல் இருந்துச்சு. அதனால ஐ புட் தட் நம்பர் 300. ஓகே, லெட் அஸ் சி. ஸோ சாரி நாட் சாமுவேல், டேவிட் ராஜாவா இருந்தாரு. அந்த டைம்ல இருந்த ப்ராஃபிட் பேர் ஞாபகம் இருக்கா? இருக்காது? டேவிட் கிட்ட பேசுவாரே ஒரு ப்ராஃபிட், நேத்தன். நேத்தன் நேத்தன் நேத்தன். நேத்தன் ஓகே. நேத்தன் நேத்தன். நத்தானுவேல். ஓ, தமிழ். தமிழ் நத்தானுவேல். ஓகே. ஓ, அது நத்தானியேலா? நத்தானியேல தான் நாத்தான்வேல்னு எழுதியிருக்கோம் ஓ, தமிழ்ல. சரி சரி. ஓகே. நாத்தான். ம். ஓ, ரைட். ஓகே ஓகே. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி கிங் டேவிட் எவ்வளோ ஒரு காட்லி கிங்னு நம்ம நினைக்கிறோம். மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட். ஈவன் தென் தெர் வாஸ் சம்படி கால்ட் அ ப்ராஃபிட். யூ see that division? ஸோ கிங்ஸ் வந்த காலத்துல இருந்து ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு டெடிக்கேட்டடாக ப்ராஃபிட்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஓகே, வெரி கிளியர். ப்ரீஸ்ட் இருந்தாங்களா? டெஃபினட்டா எஸ். டேவிட் டைம்ல டேபர்நாக்கிள் இருந்துச்சு, டெம்பிள் இன்னும் ஆகலை, ப்ரீஸ்ட்ஹுட் இருந்தது. அப்போ ஹை ப்ரீஸ்ட் இருந்தாங்க, அட்டோன்மெண்ட் ஜபங்கள் நடந்திருந்திருக்கணும், ரைட்? யூ கேன் இமேஜின் சாக்ரிஃபைசஸ் நடந்திருக்கும், அதெல்லாம் இருந்திருக்கணும். ஒழுங்கா பண்ணாங்களா இல்லையா வேற பாயிண்ட் இல்லை. ஓகே, அந்த சிஸ்டம் வாஸ் இன் பிளேஸ், தெர் வாஸ் அ சிஸ்டம். எவ்ரி ஒன் ஓகே அப்பா சோஃபார்? ஓகேயா? இதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட்ஸ் புக் எழுதுனாங்க. புக் எழுதப்பட்ட புக்ஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. இப்போ நேத்தன் ப்ராஃபிட் வந்து புக் எழுதல். ஸோ தெர் இஸ் நோ புக் கால் நேத்தன், யா? பட் தெர் இஸ் அ புக் கால் ஜோனா, பிகாஸ் தெர் இஸ் அ புக் ரிட்டன். ஓகேயா? ஸோ மற்ற ப்ராஃபிட்ஸ் இருந்தது, எலிஜா, எலைஷா, ரைட்? ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க, பட் தே ஆர் நாட் ஆஸ் புக்ஸ். நம்மக்கிட்ட சில புக்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டேனியல் டைமில் தான் கேப்டிவிட்டிக்கு போனாங்க, கரெக்ட் தானே? ஸோ அந்த டைம்லேயும் நமக்கு புக்ஸ் இருக்குது, அவங்க எழுதுனது. ஸோ அந்த டைமில் தான் சாலமோன் கட்டின டெம்பிள் எரிக்கப்படுது. ஸோ அது வரைக்கும் கிங்ஸ், ப்ராஃபிட்ஸ், ப்ரீஸ்ட் இருந்துகிட்டே இருந்தாங்க இஸ்ரவேலில். வி ஆர் கிளியர்? எல்லாரும் இருந்தாங்க, மூணு ஜாப்காரங்களும் இருந்தாங்க. இப்போ டெம்பிளை எரிச்சிட்டா ப்ரீஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்க முடியுமா? நோ, கரெக்ட்? இருக்க முடியாது, முடியாது. முடியாது. ஓகே, கிங்னு ஒருத்தவங்க இருக்க முடியுமா? இல்லையே, பேபிலோன் பிடிச்சிருச்சே. ஸோ கிங்கும் அழிஞ்சிருச்சு. கேன் வி see that? ஓகே, ரைட்? அவங்க இல்லை. இப்போ ரிட்டர்ன் பார்ப்போம். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹாகாய், ஜக்கரியா, மலாக்கி அவங்க எல்லாரும் திரும்ப ரிட்டர்னுக்கு அப்புறம் வந்த ப்ராஃபிட்ஸ். ஓகே, ரிட்டர்ன் ஆன பிறகு உள்ள ப்ராஃபிட்ஸ். எஸ்ரா, நெஹேமியாலாம் இந்த அடுத்த டெம்பிளை கட்டுறாங்க, கரெக்ட்? நெஹேமியா டைமில் இன்னொரு டெம்பிள் கட்டுவாங்கல்ல, அந்த டெம்பிள் கட்டுறாங்க. அப்போ திரும்ப இப்போ இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரீஸ்
லேவி கோத்திரத்துடைய ஹை ப்ரீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு, கரெக்ட்? அதனால அவங்க ஜீனியாலஜி மெயின்டைன் பண்ணாங்க பர்ஃபெக்டா. டெம்பிள் இருக்கோ இல்லையோ, ராஜாக்கள் இருக்க முடியுதோ இல்லையோ, அந்த சந்ததி லைனை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தேவர் எக்ஸ்பர்ட்ஸ், தேவர் வெரி குட். ஏன்னா அது இட் வாஸ் கிரிட்டிக்கல் ஃபார் தட் கண்ட்ரி, கரெக்ட்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இந்த விஷயம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ரிட்டர்ன் பண்ணி வருவாங்க தெரியுமா, எஸ்ரா நெஹேமியாலெல்லாம். அவங்க திரும்பி வரும்போது சிலர் வந்து நாங்களாம் லேவி கோத்திரம், எங்களுக்கு வேலை கொடுங்க டெம்பிள்லன்னு வந்து கேட்க வருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜீனியாலஜி கிளியர் இல்லை, அதனால் வைக்க முடியாது, நாங்கள் ஜெபம் வேணால் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ தட் வாஸ் வெரி, அப்போவே ரெக்கார்டட் பாருங்க. 70 வருஷத்தில் ரிட்டர்ன் ஆகி வர்றவங்களுக்கு கூட ஜீனியாலஜி கிளியர் இல்லைன்னா தேவர் நாட் கன்சிடர்ட் கரெக்ட். யா, தேவர் சோ ஸ்ட்ரிக்ட். அதனால திரும்பி வரும்போது when they kept நியூ டெம்பிள் ஒன்று கட்டி எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அது நாட் இன் 300. ஓகே, அந்த படம் இப்படி வரைக்கும் வந்திருக்கு. பட் ஆப்வியஸ்லி 70 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உடனே கட்டினாங்கல்ல, ஐ ஷுட் மூவ் திஸ் டெம்பிள் லிட்டில் க்ளோசர். ஓகே, ஸோ அந்த அந்த டெம்பிள் வந்தனால லேவி கோத்திரத்துக்கு திரும்ப ப்ரீஸ்ட்ஹுட் இருந்தது, ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க, ராஜாக்கள் இல்லை. இப்போ ஆர் வி கிளியர்? சூப்பர் கிளியர். நான் கிளியரா சொன்னேனான்னு அர்த்தம். எஸ் 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 மேம். எஸ் எஸ், வெரி குட். ஓகே, ஸோ இப்போ நோட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸா இருந்தது யாரு? தீர்க்கதரிசிகள். ஆர் வி கிளியர்? எஸ் ஸோ காட் உடைய கம்யூனிகேஷன் வித் மேன் அந்தே போல, அது அந்த ப்ரீஸ்டுட் இருந்தா சரி, ராஜாக்கள் இருந்தா சரி, டெம்பிள் இருந்தா சரி, இல்லைன்னா சரி, பட் த தீர்க்க தரிசனங்கள், அந்த மெசேஜ் கடவுள் உலக மக்கள் கொடுக்கணும்னு இருந்தது, நெவர் ஸ்டாப்ட். ஸோ தட் இஸ் சிம்பிளி அமேசிங். ஓகே, ஸோ இந்த ப்ராஃபிட்ஸ்னு நம்ம படிக்க போகிறோம் நம்ம இனிமேல், ரைட்? அந்த போர்ஷன் வந்து இட் இஸ் அ வெரி, கடவுளுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தனால தானே அந்த ஜாபை அந்து போகாமல் வச்சுட்டே இருந்தார், ரைட்? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தீர்க்கதரிசிகள் இருக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக மெசேஜ் வந்தது. இப்போ இந்த மெசேஜ் வந்து டெஃபினெட்லி ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த மாதிரி அதிசயமாக கிரேட்டாக அமேசிங்காக பண்ணுறாருன்னா, இந்த மெசேஜ் சும்மா சாதாரணமாக நீ அழாத, நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி மெசேஜே கிடையாது. நாட் கம்ஃபர்ட் கிவிங், டோன்ட் வரி, ஐல் டேக் கேர் ஆஃப், அந்த மாதிரி மெசேஜ் இல்லை. திஸ் இஸ் அபவுட் ரிடெம்ஷன், இல்லையா? இட்டர்னல் லைஃப் நான் பத்திரமா உனக்கு வச்சுருக்கேன். அந்த இட்ஸ் ஏர்த்லி லெவல் உள்ள கம்ஃபர்ட்டை தாண்டி இட்டர்னல் கம்ஃபர்ட்டுக்குரிய அந்த மெசேஜ் தான். ஸோ டெஃபினெட்லி அபவுட் த மெசையா, ரைட்? ஸோ மெசையாவுடைய பிறப்பிலிருந்து ரிசரக்ஷனாக இருக்கட்டும், அவர் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், டீட்டெயிலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டு வருவார். ஓகே, ஐசையா, மேய்கா, சக்கரியா, சங்கீதங்களில் எல்லாத்துலேயும் இனிமேல் மெசேஜஸ் பார்ப்போம் நம்ம, ரைட்? நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட், ரைட்? ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் பார்த்தோமா, மோசே காலம் வரைக்கும் மோசே எழுதின புக்கு ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் பார்த்தோம், ரைட்? அதில் உள்ள ப்ராஃபஸிஸ் பார்த்தோம். அதில் கடவுள் வந்து மெசையா பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அந்த கவனன்ட் என்ன சொல்லிக்கிட்டே வராருன்னு பார்த்தோம், ரைட்? இதுக்கப்புறம் உள்ள புக்ஸ் எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், கரெக்டா? டேவிட் டைம்ல இருந்து இருக்கிறது, ப்ராஃபிட்ஸ் எழுதின புக்ஸ் எல்லாம் இப்போ இனிமேலெல்லாம் ஹிஸ்ட்ரி புக்ஸ், ரைட்? அலாங் வித் ப்ராஃபஸி. கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இருக்கும், மற்றதெல்லாம் ப்ராஃபஸி புக்ஸ். ஆர் வி கிளியர் வித் திஸ் ஆல்சோ? ஹிஸ்ட்ரி புக்ஸ் எது? ஜாஷுவா, ஜட்ஜஸ், இதெல்லாம் மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரி, என்னென்னா நடந்தது அந்த நாட்டுக்குன்னு நமக்கு விளங்குது இல்லை. இப்போ அந்தந்த ராஜாக்கள் ரூல் பண்ணாங்க, எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும், அதுக்கப்புறம் எந்த மகன் திரும்ப அதுக்கப்புறம் ரூல் பண்ணார், அவர் ராஜ்யம் நல்லா இருந்ததா, அந்த டைமில் எனிமி போராட்டங்கள் என்ன இருந்தது, ரெக்கார்டு மாதிரி இல்லை ஹிஸ்ட்ரி. ப்ராஃபஸிஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஆர் வி கிளியர்? ஓகே, ரைட். இந்த சேம் டைமில் தான் ப்ராஃபிட்ஸும் இருந்தாங்க. ஓகே, நவ் ஏன் இந்த ப்ராஃபஸிஸ் so important? Okay, let us take a pause. How much time we have? Right. யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே, நம்ம இந்த டைம் லைன் பார்த்துட்டே வரோம்ல, இது வரைக்கும்
ரைட்? கிங் டேவிடுக்கு முன்னாடி வரைக்கும்னு வச்சுக்கோ. இது வரைக்கும் நம்ம அந்த மேப்ல போட்ட பாயிண்ட் படி மெசையா பத்தி என்னெல்லாம் தெரியும். இப்ப நான் வந்து டேவிட் இன்னும் ஷெப்பர்ட் பாயா இருக்காருன்னு வச்சுக்கோ. அப்போ சின்ன பையனா டேவிட் இருக்காரு. ஆர் கிங் சால் வரைக்கும் டைம் வச்சுக்கோ. ஓகே, அது வரைக்கும் மெசையா வரப்போறாருன்ற விஷயம் தெரியுமா தெரியாதா இஸ்ரேல் மக்களுக்கு? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. இல்ல இல்ல, இன்னும் ம், ப்ராஃபிட்ஸ்னு ஒரு காலம் வரல இன்னும். ரைட்? ம், ஓகே, நான் அந்த டைம் லைன் எடுக்கிறேன். அது அது ம். I wanted to do that timeline also. இந்த டைம் லைனை கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டைம் லைன் இப்போ பராமாயிருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, ம், ம். இது வரைக்கும் டேவிடுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுப்போம். இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஜட்ஜஸ் வரைக்கும் வச்சுப்போம். கிங் டேவிட். அதுக்கு ரீசன் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். இது வரைக்கும் இருக்கிற மக்கள், ஓகே, ஜட்ஜஸ் காலத்து மக்கள், அவங்களுக்கு ஒரு மெசையா வரப்போறாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. ஓகே, ஏப்ரஹாமுக்கு ஒருத்தர் வரப்போறாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியலையே. தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, தெரியாது. then good time to stop. Okay, right. So why is God giving a promise? ஏன் கொடுக்கணும் மனுஷருக்கு? மனுஷர்னு வச்சுக்கோங்களேன், மேன் கைண்டுக்கு கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? சரி, உங்களுக்கு தெரிஞ்சு which is the earliest prophecy? ஒரு மெசையா வரப்போற ப்ராஃபஸி எது? ஏர்லியஸ்ட் ப்ராஃபஸி? ஐசாயா. உன் வித்துக்கும் அந்த ஜெனசிஸ்ல வர்ற சாந்திகா, ஆ, கரெக்ட். உன் ஆமா. சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ற ஒரு ஸ்பெஷல் பர்சன் வரப்போறாரு. அந்த பர்சன் எப்படி இருப்பாரு? ஸ்திரீயே உன் வித்தா இருப்பாரு. ம், அவ்வளவுதான் ம், தெரியும். இப்ப ம், ம், ஆடம் ம், ஈவுக்கு தெரியுமா? தெரியும். நம்ம ம், பண்ண கோளாற ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தர் வரப்போறாரு அப்படின்றது தெரியும். என்ன ம். இன்ஃபர்மேஷன் தெரியும்? ஓ, ஈவுக்கு பிறக்க போற யாரோ. கரெக்டா இல்லையா? ஓகே. ஆர் யூ வித் மீ? திஸ் இஸ் வெரி எஸ், எஸ். யா, யா. கரெக்ட். ஸோ அதனாலதான் ஈவ் தனக்கு பிறந்த பேபியவுக்கே ஓ இதுதான் அப்பாயிண்டடா. இவங்க முதல்ல ஏபல் பிறந்தோடனே, முதல்ல கெயின் பிறந்தோடனே கெயின்னு நினைச்சுக்குவாங்க. அப்புறம் கெயின் மர்டர்லாம் ஆன பிறகு செத்து பிறக்கும் போது ஓ இதுதான் அப்பாயிண்டட். ரைட், இதுதான். ஸோ செத்து தான் வந்து நம்மளை காப்பாற்ற போற. அவங்க எண்ணத்துல டைம் கணக்கு தெரியாது. என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்? ஸ்திரீயோடைய வித்து. ஓ ரைட், அவ்வளவுதான். தே நியூ. ஆனா டெலிவரர்னு ஒருத்தர் வரப்போறாருன்னு தெரியுமா? தங்களை காப்பாத்த போறவர் வரப்போறாருன்னு தெரியுமா? சாத்தான ஒழிக்க போறவர் ஒருத்தர் வரப்போறாருன்னு தெரியுமா? தெரியும். ஆதாமேவாளுக்கே தெரியும். அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ம், நிச்சயமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். நவ் இப்போ ஒரு சாத்தான ஒழிக்கிற, தீமையை அழிக்கிற ஒருத்தர் வரப்போறாருன்னு சொல்லி 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 வளர்ந்துட்டு வராங்க. 10 தலைமுறை முடிஞ்சிட்டு நோவா தலைமுறை டைம் வருது. கரெக்ட். உலகம் அழிய போகுதுன்னு இருக்கு. அப்போ ம். சந்தேகங்கள் வருமா வராதா? ஐயோ, வந்திருக்கும். ம், ஆ நம்மளை காப்பாத்தணும்லாம் ஒருத்தவங்க சொன்னாங்களே, அப்ப யாரும் வரலையே, வருமா வராதா? வரும். ம், லாங் லைஃப் இருந்த மக்கள் வேற. அப்ப என்ன அர்த்தம்? நோவாவுடைய அப்பா ஆடம் எல்லாரும் ஒண்ணா விளையாடிட்டு இருந்தாங்க. தேவர் அலைவ். ஸோ ஆடம் வந்து நோவா அப்பாக்கு கூட தெரியும். ம், அப்போ நடந்த ஸ்டோரி நோவா வரைக்கும் தெரியும். ஈடன்ல நடந்த ஸ்டோரி வாஸ் நோன். ம். அப்போ நோவாக்கு, அதனாலதான் நோவா கிட்ட இதை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஜெனசிஸ் 6:39 நினைக்கிறேன். 6:39 ஆமா? I'm just going to check also. No, no, there is no 39. No, 13. 6, ஆமா, Genesis 13. 39 ஆ? எதுவும் இல்ல. 18ல ஆனாலும் உன்னுடனே என்ன அதே உடன்படிக்கையை அதே அதான் ஏற்படுத்துவேன். 18 தான் 6:18. அது வாசிங்கக்கா. நீயும் ம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும்
பேழைக்குள் பிரவேசியுங்கள். இப்ப அதுக்கு முன்னால ஒரு 2 வசனம் வாசிச்சீங்கன்னா கடவுள் சொல்றாரு, ரொம்ப ஈவில் ஆயிட்டாங்க, நான் அழிக்க போறேன். ஆனா அந்த கவனன்ட்ட உன்னோட குடும்பம் மூலம் நான் கண்டினியூ பண்ண போறேன். நவ் யூ see the meaning? Yeah, it it's understandable இல்லையா? அப்போ நோவாக்கு எப்படி இருந்திருக்கும்? So can you understand why he had அந்த ஒரு passion இருந்திருக்கும்? Wow, through me it is going to continue. அந்த ப்ராமிஸ் நடந்து முடியல, எங்க குடும்பம் மூலம் நடக்க போகுது. அப்ப அவர் எப்படி ப்ரீச் பண்ணியிருப்பாரு, எப்படி அந்த பிழைய கட்டியிருப்பாரு, விளங்குதோ விளங்கலையோ செய்திருப்பாரு. He understood, right? அதனாலதான் he is called faithful. He just had faith. வேற ஒண்ணும் தெரியாது. அப்பா ஏதேன்ல சொன்ன 10 தலைமுறைக்கு முன்னாடி சொன்ன, அதுவும் அவங்க தலைமுறை 900 இயர்ஸ் இருந்தாங்க. அந்த தலைமுறையில சொன்ன ப்ராமிஸ தாங்களும் நடத்த போறாரு. பார்க்காத ஒரு காரியம். பட் தட் ஃபெய்த் வாஸ் வாட் சேவ்ட் ஹிம், ரைட்? தட் ஃபெய்த் இஸ் வாட் இஸ் கிரேட் அபவுட் ஹிம். ஸோ நோவா கிட்ட அது நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு 10 தலைமுறை போச்சு. இப்போ எல்லாரும் தான் ஷார்ட்டா லிவ் பண்ற டைம் ஆயிடுச்சே. அதனால இன் லெஸ் தென் 1000 இயர்ஸ் அடுத்த ஏப்ரஹாம் வந்துடுறாரு. ஏப்ரஹாம்கிட்ட என்ன ப்ராமிஸ் சொல்றாரு? அந்த உலகத்துக்கு ஒருத்தர் அனுப்புறேன்னு சொன்னனே, அந்த ஆசீர்வாதம் த்ரூ யோர் சீட். கரெக்ட் தானா? உனக்குள் இந்த பூமியில இருக்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சன் இல்லாத ஒருத்தர்கிட்ட சொல்ற காரியம். ஓகே, அப்போ ஏப்ரஹாமுக்கு விளங்கியிருக்குமா? விளங்கியிருக்கு. தட்ஸ் வை ஹி ஹேட் ஃபெய்த். That's why he's not a simple உனக்கு புள்ள பிறக்கும் நீ போயிட்டு வா. நோ 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 நோ. இதெல்லாம் they knew they were carrying great information. கரெக்டா? God is telling அந்த அந்த ப்ராமிஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு உன்னை பிக்கப் பண்ணியிருக்கேன். யூ டோன்ட் ஈவன் ஹேவ் சில்ட்ரன். அப்போ உனக்கு அதிசயமா ஒரு சன் பிறக்க போறானாலே ஒரு கிரேட்டு. அவன் மூலம் தான் பண்ண போறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஜெனிசிஸ் 22ல சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னாரே, என்ன கெத்தா பண்ணிருப்பாரு. அதான் கெத்தா பண்ணாரு. பிகாஸ் he had faith. He knew ப்ராமிஸ் சொன்னது நீங்க, மகனை கொடுத்தது நீங்க, நீங்க கொல்ல சொன்னா நீங்க தான் எழுப்பணும். ஏன் தலைவலியா என்ன? Yeah, you get me? Okay. If you open Hebrews chapter 11, verse 7 வாசிங்கப்பா. Hebrews 11:7. ஓகே. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். That is why he is called righteous, because he had faith, not because he was a good man. Remember that. ஏன்னா அது முடிஞ்ச உடனே குடிச்சிட்டு என்னலாமோ நடக்கும் இல்லையா? So it's not behavior, it is not the human behavior. அதனாலதான் இந்த உடன்படிக்கை சீரீஸ்ல that's what I want you guys to learn. God எப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராமிஸ் உடையாம மனுஷர் மூலமே நடத்தி முடிப்பாரு. மனுஷர் எவ்வளோ கேவலமா இருந்தாலும், என்ன ஹாரிபிளா இருந்தாலும், he will do his promise. அவர் ப்ராமிஸ் பண்ணதை செய்து முடிப்பாரு. So that's what we are following. So ஒவ்வொரு பர்சனையும் நம்ம ஹைலைட் பண்ணும் போதெல்லாம் that is what we are looking at. God இந்த பர்சன்ட்டு என்ன சொன்னாரு, ஏன் இந்த பர்சன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதுதான் பார்த்துட்டே வரோம். இப்போ நம்ம ஏப்ரஹாம் சொன்னேன் இல்லையா, பிகாஸ் சன் கொடுத்தது அவரு, கரெக்டா? அப்போ எழுப்புறதும் அவரு ஹெட்டேக்குன்னு நினைச்சாரு. ஜஸ்ட் ரீட் Hebrews 11:17-19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான்.
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இல்ல பட் அதான் அவருடைய he was so sure ரிசரெக்ட் பண்ணணும்னா God has to resurrect. ஸோ என்ன கொல்ல சொன்னீங்கன்னா கொன்னுறேன், நோ ப்ராப்ளம். ப்ராமிஸ் பண்ணது யாரு? காட். அப்போ இவர் ஐசக் மூலம் வித்து வளரணும்னாக்கா என்ன கொல்ல சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் கேர். அவ்வளோ ஃபெய்த். அப்ப நீங்க திரும்ப எழுப்பிடுவீங்க, என்னமோ பிளான் வச்சிருக்கீங்க, எவ்வளோ ஷூரிட்டி பாருங்களேன். அதான் ஃபெய்த். வாவ். தட்ஸ் வை ஹி நெவர் பிரேட். ஐயோ என் சன்னை கேட்காதீங்க, என் சன்னை நான் லவ் பண்றேன், என் சன் பாவம். நத்திங் லைக் தட். ஹி வாஸ் சோ ஷுர். ப்ராமிஸ் பண்ண கவனன்ட் கொடுத்த காட். இது சாதாரண கவனன்ட் இல்லை, இல்லை உனக்கு சுகம் தருவேன் அந்த கவனன்ட் இல்லை. இந்த கவனன்ட் வந்து மெசையா கவனன்ட். அந்த கவனன்ட்டை கொடுத்த காட் இஸ் so faithful, he will do it. So it doesn't matter if he tells me to sacrifice Isaac, I will do it. அவரு ரிசரெக்ட் பண்ணிக்கோ. அதுவும் பாருங்களேன், இன்னொரு சன் கொடுப்பாருன்னு இல்லை, ஐசக் மூலம்னு கடவுள் வாக்கு சொல்லிட்டாரு. அப்போ ஐசக்கு தான் எழுப்பி ஆகணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஷுவராக பண்ணுறாரு. ஸோ ஹீப்ரூஸ் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த பாயிண்ட்லாம். ஓகே, அதே வேர்டிங் உள்ள ப்ராமிஸ் தான் ஐசக்குக்கு திரும்ப சொல்லியிருக்கோம், ரைட்டா? ஆதியாமம் 26:5 அப்புறம் ஜேக்கபுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ ஜேக்கப் வந்து எப்போ கிடைக்கும்னாக்கா ஒளிஞ்சு ஓடி, ரைட்? ரிமெம்பர், ஒரு கேவலமான ஒரு லைஃப், ரைட்? ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் கிடைக்கணும்னு திருட்டுத்தனமா என்னெல்லாமோ பண்ணி அண்ணனை ஏமாத்தி ஈசாவை ஏமாத்தி என்னெல்லாமோ பண்ணிட்டு கிடப்பாரு. ஸோ மொத்தத்தில் பிஹேவியர் இஸ் சோ ராங் அண்ட் சோ பேட், ரைட்? ஆமா, பட் காட் ஹேட் ஆல்ரெடி டிசைடட் தட் காட்ஸ் ப்ராமிஸ் இஸ் கோயிங் டு கோ த்ரூ ஜேக்கப். அவ்வளோதான். நாட் தட் ஜேக்கப்புக்கு அது பிளெஸ்ஸிங். இது ஜேக்கப் வழியா நடத்தி முடிக்க போறேன்றது பிளான். அதை அவர் சொல்லவும் சொல்லுவார், நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன். எப்போ? கையில் ஒன்றும் இல்லாமல் கல்ல தலானியாக வச்சு படுத்து, இல்லை அம்மா அப்பாவையும் விட்டுவிட்டு பிடிச்ச லவ்விங் மம்மியும் விட்டுட்டு மாமா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கிற டைமில் சொல்கிற அந்த லேரர் ட்ரீமில் சொல்லுவார், நீ பயப்படாம போ, எதுக்கு உன் கூட இருப்பேன், நீ நல்லவன் கூட இருக்கேன்லாம் இல்லை, நான் சொன்ன காரியம் செய்து முடிக்கிற வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன், நீ போயிட்டு வான்னுவார். ஓகே, அதே மாதிரி போயிட்டு வருவார். and all that will happen. You get the idea now, right? ஓகே. ஓகே, ஸோ இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, ஜேக்கப் 12 சன்ஸ் இருக்காங்க அந்த டைம்ல. ஓகே, மெசையா பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கு இப்போதைக்கு? கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், ரிடில் மாதிரி. குவிஸ் Very less. வெரி லெஸ். வெரி குட். எஸ், வெரி லெஸ். ரொம்ப கம்மி. என்னெல்லாம் தெரியும்? ஈவோட பிள்ளை. அப்போ என்ன, ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஏஞ்சல் மாதிரி யாரோ வரப்போறது இல்லை, இட்ஸ் கோயிங் டு பி எ ஹியூமன்னு தெரியும். அந்த ஹியூமன் வந்து நோவா குடும்பத்துல இருந்துன்னு தெரியும். அது இப்போ வளர்ந்து ஏப்ரஹாம் ஃபேமிலின்னு தெரியும். அதில் இஸ்மாயில் கிடையாது, ஐசக் ஃபேமிலி. இல்லை, கரெக்ட் தானே? ஈசா ஃபேமிலி கிடையாது, ஜேக்கப் ஃபேமிலின்னு தெரியும். ஏன்னா அந்த ப்ராமிஸ் வந்திருக்கேன், இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு, ஜேக்கப் வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தே ஆர் நாட் வெரி கிளியர் அபவுட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் மெசையா. ஜேக்கபுக்கு ஜூடாக்கு ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ பின்னால் பார்க்கும் போது when we are looking back, we can understand, oh, this is about Messiah. அந்த டைமில் அவங்களுக்கு விளங்கி இருக்குமா? I don't know. So I'm going to imagine as maybe they don't know. Okay, correct. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே வாங்க. இப்போ நம்ம கோயலும் இட் இஸ் அ நிழல் தான், இல்லை? மீட்பர் கோயல் அந்த சட்டத்தை வச்சு பார்த்தோம்ல, அது கூட விளங்கி இருக்குமா தெரியல. தே நோ அபவுட் கோயல், தே நோ அபவுட் கிங். இதெல்லாம் புதுசு கிடையாது. தே நோ வாட் இஸ் அ கிங், தே நோ வாட் இஸ் அ ரிடீமர். அந்த அளவுக்கு தெரியும். மெசையா அப்படி இருக்க போறாருன்னு மேபி தே டோன்ட் நோ, மேபி தே டோன்ட் நோ. ஓகே, இப்போ டேவிட் கிட்ட வாங்க. டேவிட்ட வந்தாக்கா இப்போ என்ன தெரியும்? ஷுவரா தெரியும், ராஜா இருக்க போறாருன்னு தெரியும்.
கரெக்ட்? ஒரு ம். டிஃப்ரெண்டான கிங்டம்னு தெரியும். என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. கரெக்டா? நமக்கே இன்னும் தான் கிளியரா கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல நம்ம. ரைட்? ஸோ அந்த டைம்லயும் மக்களுக்கு ரொம்ப விளங்கியிருக்காது. ஆனா என்னமோ ஒரு யாரோ டிஃப்ரெண்ட்டா வரப்போறாங்களாம். ஆனா இது டேவிட் குடும்பத்துல. இப்ப யோசிச்சு பாருங்க. ஜேக்கப் வரைக்கும் குடும்பம் தெரியும் நமக்கு. 1000 வருஷம் ஓடிட்டு. இப்ப தெரிஞ்சதெல்லாம் என்னது? இஸ்ரவேல் மக்கள் நடுவுல ஒரு அம் அ டு மீட்பர் வரப்போறாரு. அந்த அளவுக்கு தான் விளங்கியிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஜேக்கப் குடும்பமாச்சே. கரெக்ட்டா? இஸ்ரவேல் அந்த 12 கோத்திரத்துல யாரோ வரப்போறாங்கன்னு மட்டும் என்ன தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டேவிட் ஃபேமிலியில வரப்போறாரு ஒருத்தர் சம்படி ஸ்பெஷல். நாட் நார்மல். ஹி இஸ் டிஃப்ரெண்ட். அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆர் வி கிளியர் சோ ஃபார்? Yeah. எஸ்மா. கரெக்ட்டா? அதனால தான் ஜூஸ் ரோம ராஜ்யத்துல ஜீசஸ் டைம்ல தே லிங்க்ட் சன் ஆஃப் டேவிட் டு மெசையா. ஓகே, அந்த மீட்க போற ஒரு டெலிவரர், ஒரு கிரேட் பர்சன், கடவுள் அனுப்புற யாரோ அந்த ஸ்பெஷல் பர்சன் ஹேஸ் டு பி டேவிட் ஃபேமிலி, ஷுட் பி த சன் ஆஃப் டேவிட் அப்படின்றது ரொம்ப கிளியர். ஆர் வி ஷியோர்? இப்போ இட்ஸ் கிளியர் நவ். ஐம் கோயிங் டு ஷோ யூ தட் ஸ்லைட். ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் லாஸ்ட் டைம், பட் எனிவே இது காட்டுறேன், அப்போ விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சன் ஆஃப் டேவிட்ன்றது அப்போ கொடுத்த ப்ராமிஸ், ரைட்? இந்த இந்த பிளைண்ட் மேன் வந்து என்ன என்ன ஹீல் பண்ணுங்கன்னு கூப்பிடுவார். பர்த்திமேயு. ஓகே, தேவையா எனக்கு இது வேணாம். ஓகே, பர்த்திமேயு. அவர் வந்து சன் ஆஃப் டேவிட் தான் கூப்பிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீ நியூ, ஐ மீன், ஆர் ஹீ ஹீ ரியலைசஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க தாவீதுடைய சந்ததியில வரப்போற அந்த ஸ்பெஷல் பர்சன் இவர்தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் சன் ஆஃப் டேவிட்னு கூப்பிடுறாரு. ம். இப்போ இமேஜின் பண்ணுங்க அதோடைய இம்பார்ட்டன்ஸ் இடி மாதிரி விழணும் நமக்கு. யூ கெட் மீ? மற்ற மக்களுக்கு விளங்கலையே, பாரிசீஸ்க்கு விளங்கலையே, இந்த குருடருக்கு விளங்கியிருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? எவ்வளோ ஒரு கிரேட் திங் பாருங்க. யா, ஸோ அதில் இவர் கூப்பிடுவாரு அந்த மாதிரி. அதே மாதிரி கானானிய ஸ்திரீ, ரைட், வேற ஜாதி மக்கள், அந்த லேடி சொல்றது சன் ஆஃப் டேவிட். அப்போ அவங்களுக்கு விளங்கி இருந்திருக்கு, ஏதோ விளங்கியிருக்கு, இந்த மாதிரி இஸ்ரேல் மக்கள்ல யாரோ ஒருத்தவங்க வரப்போறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்க போதும் அப்படின்ற இவ்வளோ 1000 வருஷ கால ப்ராஃபஸிஸ் அவங்களுக்கு விளங்கியிருக்கு. விளங்கிதான் அவங்க சன் ஆஃப் டேவிட் சொல்றாங்க. என்னக்கா யாரோ ஒன்றும் பேசுனீங்களா? ஓகே. இல்லம்மா. அதே மாதிரி இந்த ஹோசன்னா பாடுவாங்க இல்லையா, அந்த ட்ரையம்ஃபன்ட் என்ட்ரியில, அந்த டைம்ல சன் ஆஃப் டேவிட்னு தான் அந்த சாம்ஸ் பாடுவாங்க அவங்க. ஓகே, பிள்ளைங்கெல்லாம் பாடும். ஓகே, அந்த ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ திஸ் ஸ்டோரி, சன் ஆஃப் டேவிட்னு அவங்க எல்லாம் பாடின உடனே தான் ஹோசன்னான்னு பாடுவாங்க. அப்பந்தான் ஃபாரிசீஸ் வில் கெட் அப்செட். ஐயோ, இது மெசையாக்கு பாட வேண்டிய பாட்டு, உனக்கு போய் பாடுறாங்க, நீ நிறுத்த சொல்லு. ஆஸ்க் தெம் டு ஸ்டாப். நேரா வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ அவ்வளோ ஷுவர். எதுல ஷுவர்? அவரா இருக்க சன் ஆஃப் மாட்டார். டேவிட், கிரைஸ்ட் சன் ஆஃப் டேவிடா இருக்கணும், அது ஷுவர். நீ இல்ல, அது அவங்க மனசுல தே ஆர் திங்கிங் லைக் தட். தட் இஸ் நாட் யூ ஜீசஸ், பட் the Messiah has to be a son of David. அது sure. That's why they'll tell, please ask them to stop. இது வேற யாருக்கோ பாட வேண்டிய பாட்டு. அப்பந்தான் ஜீசஸ் சொல்லுவாரு, இவங்க நிறுத்தினாங்கன்னா கல்லெல்லாம் எழும்பி பாடும். என்ன அர்த்தம்? I am the son of David. I am the Messiah. Right? So I love that story. கல் எழும்பி பாடுனா சூப்பர்னோ. Creation is getting up and standing and singing. Okay, lovely. So you get the idea, right? So whenever you see son of David, this is the meaning. டேவிட்க்கு முன்னாடி வரைக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் தெரியும். இன்னொன்று ஐ வாண்டட் டு ஷோ யூ. ஆமாம், இந்த ஸ்லைடில் வாட் ஐ வாண்ட் யூ டு நோட்டிஸ், ஏஞ்சல் சொல்கிறதும் அந்த டேவிட் லிங்க்கு கொண்டாந்து சொல்லுவாங்க. இப்போ இது எத்தனை வருஷம் ஆயிருக்கு? டேவிட் வந்து ஜீசஸ்க்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அப்போ அந்த 2 சாமுவேல் சாப்டர் 7ல்
காட் கொடுத்த ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, ஒரு எவர் லாஸ்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிங்டம் உன் சந்ததியிலேருந்து கிளம்பும். அந்த 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 ப்ராமிஸ்ஸு ரைட் 1000 வருஷத்துக்கு அப்புறம் மேரிக்கும் ஜோசப்க்கும் ஹெவன்லி மெசேஜா ஏஞ்சல் சொல்லும் போது அதே வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுது. அப்போ அந்த ப்ராஃபஸி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நோட் பண்ணிக்கோங்க. ஹவு கிரிட்டிக்கல் இட் இஸ், ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ்னு ப்ளீஸ் நோட். ஓகே, எங்கே வருது? மேத்யூ 1:20 ஜோசப் கிட்ட பேசும்போது. வாசிக்கிறீங்களா யாராவது? ஸ்க்ரீனை பார்த்து வாச்சாலும் ஓகே தான். ஐ ஜஸ்ட் மத்தேயு 1:20. ஆமாங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பை, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்போ ஜோசப் யாரு? தாவீதின் குமாரன். ஸோ டேவிடோட லைன்ல வந்த ஜோசப். யூ கெட் மீ? ஸோ லீகலா பார்த்தாக்கா கூட ஜீசஸ் இஸ் தேர் அடாப்டட் சன்னுனா, இப்போ ஜோசப் தான் ராஜாவா இருந்திருக்கணும்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஜோசப் தான் ராஜாவா இருந்திருக்கணும். கார்பெண்டரா இருக்காரு, ஏன்னா கண்ட்ரி இல்லையே கையில. கரெக்டா? அதனால தான் தாவீதின் குமாரனை யோசேப்பே. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், 1000 இயர்ஸ்ல ஒரு குடும்பம் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும்னு நமக்கு தெரியும். கரெக்ட்? ஆனா கிரவுனோட ஹேர் லைன், அந்த ஹேர் ஜீனியாலஜி மாத்த முடியாது. அது ஒரு லைன் தான். கரெக்ட் தானா? எவ்ரிவன் அக்ரீஸ்? ஆமா. யா Okay. யா கரெக்ட். அது அப்போ ஜோசப் லைன். ஓகேயா? அதனால தான் ஏஞ்சல் இஸ் கம்மிங் அண்ட் டெல்லிங் யூ ஆர் த சன் ஆஃப் டேவிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? லைன் படி சன் ஆஃப் டேவிட். சன் ஆஃப் டேவிட்னா நேரம்னா சாலமன், அப்சலோம் அவங்களாம் வரணும் இல்லையா? 1000 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாருன்னா கிரவுன் வர வேண்டிய ஆளு நீதான். இந்த சன் பிறக்க போறாரே மேரி கிட்ட, இது ஸ்பெஷல் சன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிரவுன் இப்போ நெக்ஸ்ட் யாருக்கு வரும்? அடாப்டட் சன் மாதிரி ஜீசஸ்க்கு வரணும். ஆர் வி கிளியர் சோ ஃபார்? Clear. ஓகே ரைட். இந்த மெசேஜ் ஒருத்தட்ட சொல்லி முடிக்கல. அடுத்தது பாருங்க, லூக் 1:32 and 33. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். எங்கெல்லாம் போயிருச்சு? ரைட்டா? சேம் திங் ரைட். கிரவுனு கிங்டம் உண்டு. எது? பிதாவாகிய தாவீதின், இவருடைய பிதா காட் ஆச்சே அப்படின்னா. பட் பிகாஸ் இஸ் த அடாப்டட் சன் ஆனனால இவருடைய பிதா யாராயிடுறாங்க? டேவிடன் சன் ஆயிடுறாரு. ஆர் வி கிளியர்? Yes, sir. யா சூப்பர். ஓகே, அதனால கிரவுன் உண்டு இவருக்கு. கிரவுன் உண்டு. ஆனா சும்மா சாதாரண கிரவுன், சாதாரண கிங்டம் கிடையாது. இவர் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. யா ரைட். திஸ் இஸ் சம்திங் else. Okay, okay. Now I wanted to clarify that. Okay, cool. So that is why this is like a history lesson today, so I wanted to make sure we understand. ஏன் நம்ம இது நான் இந்த சீக்வன்ஸ் சொல்லி முடிக்கிறேன்னா, we are going to start looking at prophecies. So இது வரைக்கும் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்னு பார்த்தோம்? ரொம்ப தெரியாது. ஒரு ஹியூமனா பிறக்க போறாரு. ஈவ் ஃபேமிலி, ஈவ் அவர் அதர் உமனுடைய சைல்டு. நோவா குடும்பம், ஏப்ரஹாம் குடும்பம், வரிசையில் வந்து டேவிட் குடும்பம்னு வந்து நிற்கிது. இப்போதைக்கு அவ்வளோதான், ரொம்ப தெரியாது. ரிடீமர்னு ஒரு சிஸ்டம் செட்டப் ஆயிடுச்சு, கிங்குன்னு ஒரு சிஸ்டம் செட்டப் ஆயிடுச்சு இஸ்ரவேலில். இதெல்லாம் இருக்கு. ஆனால் மெசையா பிறக்க போகிறது சன் ஆஃப் டேவிட் தான். ஆர் வி கிளியர் சோ ஃபார்? இல்லை? அதே மாதிரி 3 ஜாப்ஸ், கிங்குன்னு வேற, தீர்க்கதரிசிகள் வேற, ப்ரீஸ்ட்ன்றது வேற. இவங்க எல்லாருமே ப்ராஃபஸிஸ் சொல்லியிருப்பாங்களா? முடியும். கடவுள் யார் மூலமும், கழுத மூலம் கூட தான் சொல்லுவாரு. அதனால யார் மூலமும் யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் ப்ராஃபெட்ஸ்ன்னு ஒரு கூட்டம் இருக்கே, அவங்க கிட்ட தான் எக்கச்சக்க டீட்டெயில். எந்த ஊர்ல பிறக்க போறாரு, எங்கேருந்து ஓடி போய் ஈஜிப்டுக்கு போயிட்டு ஈஜிப்ட்ல இருந்து வருவாரு, என்னெல்லாம் டீட்டெயில் பாருங்க. இல்லை, கிராஸ்ல இருந்து லாட் போட்டு துணி எடுப்பாங்க. அப்படி
Specific. Oh, I'm going to enjoy doing the next few sessions because they're all prophetical. Okay, so அது highlight பண்றதுக்காக தான் நான் வச்சிருந்தேன். All right, we'll close now. I think I've taken a lot of time. It is a wonderful subject. அதனால அப்படியே போயிடுச்சு time. Okay. I'll stop here with this screen. But you guys, I think it was a little more clearer today. Okay, we'll stop here as of now. Akka, over to you, Akka. I thank God for this time. மேபல் சிஸ்டர் ப்ரே பண்ணிடுறீங்களா? Okay. முடிச்சிடலாம். ஓகே. Father, we thank you, Lord, for this morning hour, Lord Jesus, where you taught us so clearly, Lord Jesus, about the line from Moses to Jesus, Father. We thank you, Lord. You are so good to us, Lord. Your mercy endureth forever, Lord Jesus. Lord, we thank you, Lord, for Sister Pamela, Lord Jesus, for helping us to go through the history, Lord Jesus. Father, you are awesome, Father. You do things so awesome, Father. Right from the beginning, Lord, you made it clear, Lord Jesus, but they didn't understand, Lord. Father, we thank you, Lord Jesus. Your prophecy was right from Adam, Lord Jesus. Father, we thank you. We thank you, Father, for your greatness, Lord, for your goodness, Father. We thank you, Lord Jesus. We thank you, Master. Bless this session and bless the sessions hereafter, Lord. Father, let it be to thy glory, Lord Jesus. Father, that you have taught us, Master, and you will continue to teach us, Lord, and you will continue to be so clear, Lord Jesus. Thank you, Father, for we ask all this in and through the name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Amen. Thank you. தேங்க்யூமா. Thank you, Akka. ஏஆர் பமிலா. Thank you, Akka. Thank you.